வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி 2026 அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது குருவோட ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய குரு இப்போ உச்சத்துல கடகத்து உள்ள வரப்போறாரு. இது இந்த அமைப்பு ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த வருஷ ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் ரிஷபத்துல உச்சத்துல உள்ள ஒரு பெரிய கலக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி இப்போ குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு 1/6/2026 இருந்து 25/6/2027 வரைக்கும் டிராவல் பண்ண போறாரு. இது சும்மா டிராவல் பண்ணல, இதை ஆதிசார குரு பயிற்சியாவும் அவர் பண்ண போறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திருப்பி பேக்ல வர போறாரு. அதாவது கடகத்துல 1/6/2026 இருந்து 30/10/2026 வரைக்கும் அந்த 4 மாச காலகட்டம் கடகராசியில குரு பகவான் சஞ்சரிக்க போறார். அதுக்கப்புறம் 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் சிம்மத்துக்கு குருவோட மூமெண்ட் இருக்கு. அப்படிங்கும் போது 2 விதமான பலனை குரு பகவான் எல்லாருக்கும் கொடுக்க போறாரு, எல்லா ராசியும் இருக்கும். இப்ப தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டம குருவா உள்ள வர்றார். அஷ்டம குரு அப்படின்னாலே எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா குரு பகவான் கடகராசிக்கு உச்சத்துல உள்ள வர்றார். அதாவது ஒரு கிரகம் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு, நட்பு ஸ்தானத்துல இருக்கு, உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும் போது குரு பகவான் உச்சத்துல உள்ள வர்றாரு. அப்படிங்கும் போது அது டபுள் தமாக்கா, அதாவது டபுள் பெனிஃபிட் தாராளமா நம்ம சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4வது இடத்துல சனி இருக்கார். அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஒரே ஒரு டிராபேக் தான் 4வது இடத்துல இருக்கிறது தான் சனீஸ்வர பகவான். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன டிராபேக், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இப்போ அஷ்டம குருவா உள்ள வரப்போறாரு. அப்படிங்கும் போது என்ன இதுல ஒரே பெரிய பெனிஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாசம், அதாவது 1/6/2026 இருந்து 30/10/2026 வரைக்கும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு அவங்களுக்கு, அது தவிர உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கும். அதுக்கப்புறம் 30/10/2026 இருந்து 25/1, அதாவது 25/1/2027 வரைக்கும் அந்த காலகட்டத்துல அவங்களோட அந்த டைம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் முன்னாடி இருந்ததோட பொசிஷன் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் 25/1/2027 இருந்து உங்களுக்கு 25/6/2027 வரைக்கும் திருப்பி கடகத்துக்கு வர்றாரு. அப்படிங்கும் போது இந்த 3 விதமான பலனை இந்த குரு பயிற்சி தனுசு ராசி நேயர்களை கொடுக்க போறது. அப்படிங்கும் போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் இயர்னு சொல்வேன். ஏன்னா உத்தியோக ரீதியா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இடமாற்றம், வருமான மாற்றம், உத்தியோக மாற்றம், புதுசா பழைய உத்தியோகத்தை விட்டுட்டு புதுசா நீங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 2026 குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் ரொம்ப நாளா வேலையே இல்லை சார், வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்க உள்ள உட்காந்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு இடம் மாற்றம் கட்டாயமா வரும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வருமான மாற்றம் எல்லாமே உண்டு. ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வெளிநாட்டுல எங்கேயாவது இருப்பான், வெளிநாட்டுல என்னோட கண்ட்ரிக்கு நான் திரும்பி வரணும், அதுக்கு ரொம்ப நாள் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கரெக்டா கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த யோகம்ங்கிறது உண்டு. இல்ல சார், நான் ரொம்ப நாள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன், என்னால வெளிநாடு எங்கேயுமே போக முடியல, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் அமைய மாட்டேங்குது, உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி நீங்க நினைச்ச விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுக்கும்.
அது தவிர சார் கடன் தொல்லை எக்கச்சக்கமா இருக்கு சார். கடன்னால அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். வட்டி மாத்திரம் தான் கட்டுறேன். அசல் கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு தீர்வுங்கிறது நிச்சயமா வரும். அதுவும் வந்து உங்க உறவினர்கள் மூலமா வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. திடீர்னு உங்க மாமா இருப்பான், உங்க ரிலேட்டிவ் மச்சான் யாராவது இருப்பான். ஏன்னா பேங்க்ல இவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கேன், நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க வந்து போய் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல உங்களுக்கு சாத்தியக்கூறு ஜாஸ்தி இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டுன்னு தாராளமா நம்ம சொல்லலாம். என்ன ஒண்ணுன்னா சில பேர் வந்து பசங்க வந்து பெற்றோரோட பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா சனியோட ஆதிக்கம்ங்கிறது வந்து தனுசு ராசினியர்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமா அப்பா அம்மா பேச்சை வந்து அவங்க வந்து காது கொடுத்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. வாக்குவாதம் ஜாஸ்தியாகும். அப்பா அம்மா குழந்தைகளுக்கும் வாக்குவாதங்கள் ஜாஸ்தியாகும். சில பேர் வந்து இதனால பிரிந்து போகக்கூடிய நிலை கூட வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். தனுசு ராசியில இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. முடிஞ்சதுன்னா அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டப் வந்து ஒரு நிலையா இருக்காது இந்த காலகட்டத்துல. ஏன்னா அஷ்டமத்துல குரு வர அப்படிங்கும் போது இந்த மாதிரி அமைப்புகள் மாத்திரம் நம்ம கொஞ்சம் பெரிய தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் வந்து சொல்றது நம்ம அப்பா தானே, சொல்றது நம்ம அம்மா தானே, அவங்களும் வந்து நம்ம பொண்ணு நம்ம பசங்க தானே அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த விட்டு போகக்கூடிய தன்மையை வளர்த்துட்டாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. மன ரீதியான விஷயங்களை தான் கொடுக்கும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. பண ரீதியான விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். நீங்க ஆனா நமக்கு வந்து எவ்வளவு வந்தாலும் நம்மளோட தேவைகள்ங்கிறது பூர்த்தி ஆகவே ஆகாது. இது வந்து இயற்கையான விஷயம்தான். இது உங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும். நமக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சா கூட நம்ம அந்த 100 ரூபாவோட சாட்டிஸ்ஃபைடா வீட்டுக்கு போக மாட்டோம். 100 1000 ரூபாய் கையில கிடைச்சுன்னா இன்னைக்கு ஓரளவு நல்லா இருக்குமே நினைப்போம். ஏன்னா மனிதனோட மனசு இயல்பு அந்த மாதிரி. ஓகேங்களா? அதனாலதான் ஜாதகத்துல வந்து மனோகாரகன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து நீச்சத்துல போயிட்டார் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. காத்தாலம் ஒண்ணு பேசுவோம், மத்தியானம் ஒண்ணு பேசுவோம், சாயங்காலம் ஒண்ணு பேசுவோம். அதே சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவன் மனசை மாற்றவே முடியாதுடா. நம்ம என்ன கரடியா கத்தினாலும் அவன் மைண்ட்ல என்ன ஓடுதாதான் ஓடுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் சொல்றதுதான் மனோகாரகன் சந்திரனோட நிலை எப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒண்ணு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும். 2வது வந்து வீண் விவாதங்களை தவிர்க்கணும். அதை மாத்திரம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பார்த்துங்க. மற்றபடி உங்களுக்கு பணவரவு நல்லபடியா இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லபடியா இருக்கும். 2வது வந்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு தாராளமும் உண்டு. நகை வாங்கக்கூடிய யோகம், புது டிவி, புது ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா அக்கறையா படிக்கணும். அது மாத்திரம்தான். அக்கறை இல்லாம படிச்சீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுங்கிறது சரியா வராது. அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்கோ. ஏன்னா தனுசு ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லிங்க அஷ்டமத்துல குரு அப்படிங்கும் போது அவர் எங்க கை வைப்பாருன்னா மெயினா வந்து இந்த மாதிரி டல்னஸ், லேசினஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொண்டு போய் விடுவாரு. அதை மாத்திரம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். வேற எதுவுமே கிடையாது. என்னடா ஜோசியர் பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இப்ப படிக்கிறத கூட இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட படிச்சோம் அப்படின்னா அதோட இலக்குங்கிறது நல்லபடியா அமையும். மற்றபடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோட லெவல் வந்து இந்த குரு பயிற்சியில வந்து முதல்ல 4 மாசம்ங்கிறது வருமானம் நல்லபடியா இருக்கும். ஆனா உங்களோட கிராஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் இந்த 1 வருஷ காலம் போட்டுடுவாங்க. வந்து உங்களால இந்த வந்து 10 லட்சம் ரூபாய் இல்ல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது நினைச்சீங்க அப்படின்னா பிசினஸ்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அதோட நிறுத்திங்க. அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா பெரிய அளவுல நஷ்டத்தை நீங்க தவிர்க்கலாம் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க. மற்றபடி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் நிதானம் தேவை. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா பார்த்து பிரயோகிக்கணும். அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. மற்றபடி தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு என்ன அப்படின்னா உங்களால முடிஞ்சதுன்னா அந்த குரு பயிற்சி என்னைக்கு குருஸ்தலம் சொல்லக்கூடிய ஆலங்குடி போக முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஆலங்குடி போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை இன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு உங்க கையால விளக்கேற்றிட்டு வாங்க. ஓகேங்களா? என்ன ஒரேன்னா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் அப்படிங்கிறதுனால
நீங்க வெறும தட்சிணாமூர்த்தியை போய் பார்க்காம அங்க போயிட்டு ஒரு 108 தடவை குரு காயத்ரியை சொல்லுங்க, உட்காந்து மனசார குரு பகவான்கிட்ட வேண்டிங்கோ, நினைச்ச விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கணபதி ஹோமம் தொடர்ந்து பண்ணுங்க. 12 ராசியினரும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா வீட்டுல, இல்ல உங்களோட கடை கண்ணியில, இல்ல உங்களோட அலுவலகத்துல, இல்ல அப்படின்னா உங்களோட புதுசா வாங்கக்கூடிய பூமியோ, இல்ல உங்க இடத்துலயோ நீங்க வந்து கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்க. பண்ணினீங்க அப்படின்னா கூடுதல் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும், கூடுதல் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பித்ருக்கள் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்கோ. உங்களை பொறுத்த வரைக்கும், இப்ப விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து 80% நான் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மதிப்பெண் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 75% மதிப்பெண்களை நான் கொடுக்குறேன். காரணம் ஏன் அப்படின்னா 25% வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து போராத காலகட்டமா இருக்கு. அப்படிங்கும் போது 25 வர சாரி, அதாவது 75%ங்கிறது உங்களுக்கு வந்து சாதகமான காலகட்டமா இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க ஒரே விஷயம் தான் பண்ணணும். என்ன அப்படின்னா அந்த 75% நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், முயற்சிகளை நீங்க பண்ணுங்க. வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் வந்து அஷ்டமத்துல இருக்காருன்னு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா நிறுத்தி நிதானமா நம்ம பண்ணுவோம், வேலை பண்ணுவோம். 2வது வந்து நம்ம வார்த்தை பிரயோகிக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மாத்திரம் நீங்க பாத்துங்க. மற்றபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது நல்லபடியா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. ஓகேங்களா? முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து தயவுசெய்து பாஸ் பண்ணுங்க. போத் வந்து நெகட்டிவா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவா இருக்கட்டும், தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச விஷயங்களை நாங்க வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீழே வந்து என்னோட மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கோம். முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்கோ. வாய்ஸ் மெசேஜா கொடுங்கோ, இல்ல மெசேஜா பண்ணுங்கோ, இல்ல ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்கோ. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் தாராளமா உங்களுக்கு பண்றேன் நேயர்களே. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கங்கள்.